நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையை தேவனுக்கு முன்பாக அர்ப்பணிக்காம மாய்மானமான வாழ்க்கைகள் நமக்குள்ளே இருக்குமானால் கர்த்தர் பார்க்கிறார். மனுஷன் பார்க்காம இருக்கலாம், கர்த்தர் பார்க்கிறார். இன்றைக்கு நம்மை தேவனுக்கு முன்பாக தாழ்த்தி அர்ப்பணித்து இந்த 2 வேஷம் போடுற வாழ்க்கையை என்ன எடுத்துருங்க ஆண்டவரேன்னு கேட்கணும். பிரியமானவர்களே, ரொம்ப தாழ்மையா சொல்றேன். நிறைய பேர் நாம சர்ச்சுக்கு வரும்போது ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டுட்டு நீட்டா ட்ரெஸ் பண்ணிட்டு நல்ல விசுவாசிகள் போல இங்க நாம நம்மளை நல்லா காமிச்சுக்கலாம். அதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது, ரொம்ப செலவாகாது, அது சீக்கிரமா பண்ணிடலாம். இட்ஸ் ஜஸ்ட் க்ரூமிங், லிட்டில் பிட் ஆஃப் க்ரூமிங் நம்மளை ஒரு நல்ல பக்திமான் மாதிரி காமிச்சிடும். ஆனா தேவன் நம்முடைய க்ரூமிங்லாம் பார்த்து ஏமாறவே மாட்டார். மனுஷன் முகத்தை பார்க்கிறான், தேவன் இருதயத்தை நம்ம இங்க எப்படிப்பட்ட ஆராதனை செய்யறோம், எப்படி நம்ம கர்த்தரை தொழுது கொள்றோம், சர்ச்சுக்கு அட்டெண்டன்ஸ் கொடுக்குறோமா இல்லையா, இது நம்ம சக விசுவாசிகள் பார்ப்பாங்க, பாஸ்டர் பார்ப்பாரு, மற்றவங்கலாம் பார்ப்பாங்க. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா நம்முடைய அந்தரங்க வாழ்க்கையை கர்த்தர் பார்க்கிறார். நம்முடைய சோஷியல் மீடியால நம்ம என்ன பண்றோன்றத கர்த்தர் பார்த்துட்டு இருக்காரு. சர்வீஸ்ல எப்படி இருக்கோன்றது மக்தவன் பார்ப்பாங்க. சோஷியல் மீடியால நம்ம நேம கூட மாத்திட்டு, ஐடியா மாத்திட்டு, யாருக்கும் தெரியாம நாம வலைதளங்கள்ல எப்படி நம்ம வேலை செய்யறோம்ன்றத கர்த்தர் பார்க்கிறார். God is watching. நம்ம வேஷதாரிகளாக சும்மா நம்ம வெளியில ஒரு பார்வைக்காக, ஒரு தோற்றத்துக்காக இன்னைக்கு நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறது தேவனுக்கு பிரியம் கிடையாது. வாலிப பிள்ளைகளுக்கு நான் மனம் திறந்து பேசுறேன். டோன்ட் ஸ்பாயில் யுவர் செல்ஃப். நீங்க நிறைய பேர் சர்ச்சில் ஒரு விதமான ஒரு ஆக்டிவிட்டி, ஆன்லைன்ல வேற விதமான ஆக்டிவிட்டி. இங்க வர்ஷிப், ஆன்லைன்ல தனியா ஹெட்போன்ஸ்ல கேப்பா போடிட்டு இருக்கு. இங்க ஆராதனை, வீட்டுல சினிமா. இங்க துதிப்பாடல், வீட்டுல சினிமா பாட்டு. காலேஜுக்கு போற வழியெல்லாம் சினிமா பாட்டு. இங்க நல்ல பிள்ளை மாதிரி இருக்கிறது, ஆனா நண்பர்கள் உட்காந்து குடிச்சிட்டு வர்றது. அவங்க என்ன நினைக்கிறாங்க தெரியுமா? இந்த 2 பக்கம் விளையாண்டுக்கலாம்னு நினைக்கிறாங்க. ஆண்டு சொல்ல 2 நினைவுகளால் எத்தனை நாள் குந்தி குந்தி நடப்பீங்க? நீ 2 எஜமானுக்கு ஊழியம் செய்ய முடியாது, 2 எஜமானுக்கு ஊழியம் செய்ய முடியாது. ஆசாவை பாருங்க, அவங்க அம்மா விக்கிரகாரத்தனை விற்று போட்டவள். குடும்பமே தேவனை விட்டு விலகி போயிட்டாங்க, தேசமே விலகி போயிடுச்சு. அவங்க அப்பாவை போய் பார்த்தீங்கன்னா, அவங்க தாத்தாவை போய் பார்த்தீங்கன்னா எல்லாருமே கர்த்தரை விட்டு விலகி போயிட்டாங்க. இவங்களுக்கு எல்லாரும் கையில நியாயப்பிரமாணம் இருக்கு, தேவனுடைய வசனம் அவங்களுக்கு இருந்தது. ஆனா தேவனுடைய ஆலயத்துக்கு போறதும் வர்றதும் இவங்களுக்கு ஒரு சம்பிரதாயமா மாறிடுச்சு. நான் சொல்ற வார்த்தைகள் கருத்தோடு நான் பேசுறேன். நிறைய குடும்பங்கள் இன்னைக்கு எப்படி மாறிட்டு வர்றாங்கன்னா, ஒரு பெரிய சபைக்குள்ள வந்துட்டு போகும்போது ஒரு சம்பிரதாயத்தை நிறைவேற்றிட்டு போயிடுறாங்க. சண்டேனா சர்ச்சுக்கு போயிடணும், சண்டே ஒரு 2 hours 3 hours காட்ஸ் டைம் கொடுத்துறாங்க, மீதி எல்லாம் மை டைம். என் இஷ்டத்துக்கு நான் வாழுவேன், என் இஷ்டத்துக்கு சுத்துவேன், என் இஷ்டத்துக்கு நடந்துக்கிடுவேன், இஷ்டத்துக்கு என் வாழ்க்கையை வாழ்ந்துக்கிடுவேன். அதுல ஆண்டவருக்கு எந்த ஒரு பங்கு கிடையாது, ஆண்டவர் அதுல தலையிட முடியாதுன்னு நினைக்கிறாங்க. தட்ஸ் நாட் ஹவ் இட் இஸ். ஆசாவுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா பர்சனல் லைஃப்ல அப்படிப்பட்ட ஒரு டெடிகேஷன் வைத்திருந்தான். தேவனுக்கு பிரியமில்லாத விக்கிரகங்கள், விக்கிரக தோப்புகள், எங்க அம்மாவுடைய விக்கிரகங்களா இருந்தா கூட நான் எரிச்சு நாசமாக்குவேன், அது எனக்கு வேண்டாம் என்று முழுவதுமாக தன்னை சுத்திகரித்தான். இன்னைக்கு நம்ம கிட்ட விலக்கப்பட வேண்டிய காரியம் என்ன? நம்மை விட்டு அகற்றப்பட வேண்டிய விக்கிரகங்கள் என்ன? அன்றைக்கு ராகேல் யாக்கோபு உள்ள வீட்டுக்குள்ள வந்த உடனே, லாபான் தன்னுடைய விக்கிரகங்களை தேடும் போது இவள் ஒரு பொய் சொல்லிட்டு, எனக்கு பெண்களின் வழக்கத்தினால நான் எழும்ப முடியலன்னு சொல்லிட்டு அவள் ஒரு சேர் மேல உட்கார்ந்து கொண்டாள். ஆனா உண்மை என்னன்னா, அவள் உட்கார்ந்து இருந்த சேர் கீழே தன்னுடைய தகப்பனுடைய அத்தனை விக்கிரகங்களையும் உள்ள வச்சுட்டு மேல நல்ல பிள்ளை மாதிரி நாடகம் போட்டார். இன்றைக்கு அதே போல நாம நிறைய பேர் நம்முடைய சொந்த பெற்றோருக்கு முன்னாடி கூட நாடகம் போட்டுட்டு இருக்கலாம். என்கிட்ட ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு நிறைய கன்வீனியன்டான ஸ்டோரிஸ்லாம் சொல்லி அப்பா அம்மாவை ஏமாத்திட்டு இருக்கலாம். நம்மை சுற்றி இருக்கிற கணவன், மனைவி, தகப்பன், தாய், பிள்ளைகள் எல்லாத்தையும் நாடகம் போட்டுட்டு எனக்கு ஒரு பிரச்சனையுமே இல்லை, நான் வேற ரீசனுக்காக தான் அப்படி உட்கார்ந்து இருக்கிறேன், வேற ரீசனுக்காக தான் இதை செய்யறேன் அப்படின்னு நம்ம நல்ல கன்வீனியன்ட்டா ஒரு ஸ்டோரி சொல்லி எல்லாரையும் நம்ப வைக்கலாம். ஆனா மடிக்கு கீழே என்ன இருக்குன்னு கர்த்தர் பார்த்துட்டு இருக்கிறார். தேவனுக்கு பிரியமில்லாத விக்கிரகங்கள், தோப்புகள் என் லைஃப்ல இருக்குமானா, ஆண்டவரே என்ன நீங்க மன்னிங்க, நான் இது மாதிரி 2 வாழ்க்கை நான் வாழ்றதுல நான் பழகிட்டேன், என்னை தயவு செய்து மன்னிச்சு என்னை திரும்ப சீர்படுத்துங்க, நான் உமக்கு முழுவதுமா என்னை அர்ப்பணிக்க விரும்புறேன். அந்த ஆசார் ராஜா எப்படி தன்னை தேவனுக்கு முன்பாக 100க்கு 100 அர்ப்பணிக்கும்படி தன் இருதயத்தை கர்த்தருக்கு நேராக்கி கொண்டானோ, இன்றைக்கு உத்தம இருதயத்தோடு கர்த்தரை தேடுகிறவர்களை கர்த்தர் தேடுகிறார்.
இருதயத்தில் உண்மை இருக்க விரும்புகிறீர். என் வாய் என் இருதயத்தின் உத்தமத்திற்கு ஒத்திருக்கும். நான் வேஷமா பேசல, நான் வேஷமா வாழல. நான் வெளியே மக்கள் என்ன பார்க்கறாங்களோ அதுதான் நானு. வெளியே ஒரு ஆவிக்குரிய வேஷம் போட்டுட்டு உள்ள வேற வேஷத்தில் இருக்கிறது இல்ல. வெளியில கர்த்தரை சேவிப்பதை போல ஒரு பாவனையை காமிச்சிட்டு உள்ள உலகத்திற்கும் அல்லது மாம்சத்திற்கும் ஆசாபாசங்களுக்கும் நம்ம விற்றப்பட்டு போட்டப்பட்ட மக்களாக நம்ம இருக்கக்கூடாது. இங்க சண்டே ஸ்கூல், இங்க யூத் மீட்டிங், இங்க டீன்ஸ் மீட்டிங், இங்க யூத் மீட்டிங், எல்லா மீட்டிங்ல இங்க இருக்கிறது. ஆனா மறைவிடங்கள்ல அதே போல தேவனோட தனிப்பட்ட ஃபெலோஷிப்பில் நாம் இருக்கிறோமா? தேவனோடு தனிப்பட்ட ஒரு ஐக்கியம் நமக்கு இருக்கிறதா? தேவனோடு உறவாடுகிற ஒரு பழக்கம் நமக்கு இருக்கிறதா? தனியா நம்ம தேவனோடு நேரத்தை செலவழிக்கிறோமா? பக்தியுடன் கர்த்தரை இருதயத்தில் பாடுகிற பழக்கம் இருக்கிறதா? தனியாக நம்ம தேவனோடு பேசுகிற ஒரு பழக்கம் இருக்கிறதா? பர்சனல் லைஃப்ல என்ன நான் டெடிகேட் பண்றேன். ஆண்டவரே உமக்காக நான் டெடிகேட் பண்றேன். என்னுடைய நேரம், என்னுடைய பழக்க வழக்கங்கள், என்னுடைய சுபாவங்கள் எல்லாவற்றையும் நான் உமக்கு நான் அர்ப்பணிக்கிறேன்ப்பா, பலிபடத்துல வைக்கிறேன். பாஸ்டர், என் பர்சனல் லைஃப்ல நான் ஜெப குறைவில் நான் ரொம்ப இருக்கிறேன். பர்சனல் லைஃப்ல எனக்கு தேவனோடு எந்த ஒரு உறவுமே கிடையாது. குடும்பமா எல்லாம் சர்ச்சுக்கு வந்துடுறோமே தவிர பர்சனலா எனக்கு ஆண்டவரோடு எந்த ஒரு ஐக்கியம் இல்லை. ஒரு ஜெபஜீவியம் கிடையாது. எனக்கு ஒரு வேதம் வாசிக்கிற, தியானம் பண்ற, கர்த்தரை ஆராதிக்கிற பழக்கம் கிடையாது. சும்மா சர்ச்சுக்கு ஒரு ரிலிஜியஸ் பர்சனா வந்துடுறேன். கூட்டமா இருந்தா ஆராதிப்பேன், பாஸ்டர் நடத்தினா ஆராதிப்பேன். தனிப்பட்ட விதத்துல நான் கர்த்தரோடு ஒரு பர்சனல் ரிலேஷன்ஷிப் எனக்கு கிடையாது. வேத தியானம் எனக்கு கிடையாது. அப்படி இந்த நிலைமையை கர்த்தர் மாற்றணும். பாஸ்டர், எனக்கு இந்த பர்சனல் டச் வித் காட், தனியா நான் தேவனோடு ஒரு டெடிகேட்டட் லைஃப் எனக்கு கிடையாது. கூட்டமா நான் போறேன், சர்ச்சுக்கு வந்துடுறேன், எப்படியோ வந்துடுறேன், ஃபேமிலியா வந்துடுறோம், கார்ல ஏறி வந்துடுறோம், ஆட்டோல ஏறி வரோம், பஸ்ல வரோம், நடந்து வந்துடுறோம், கூட்டமா வர்றோம். பட் பர்சனலி ஐ டோன்ட் ஹேவ் எனி கனெக்ஷன் வித் ஜீசஸ். என் ரிலிஜன், என்னுடைய ரிலேஷன்ஷிப் எல்லாமே சர்ச்சுடைய கேம்பஸ்ல மட்டும்தான் இருக்கு. அதுக்கு மிஞ்சி ஒன்றும் கிடையாது. சர்ச்சுக்கு வெளியே போயிட்டா என்னுடைய என்டையர் கண்ட்ரோல் இஸ் மை மொபைல். அதுதான் எனக்கு காட் மாதிரி, அதுதான் எனக்கு விக்கிரகம். அதே தான் பூஜை பண்ணிக்கிட்டு, அதையே பார்த்துக்கிட்டு, அதையே பேசிக்கிட்டு, அதையே கேட்டுக்கிட்டு, தேவனுக்கு எந்த நேரமும் கொடுக்காம நான் இருக்கிறேன். இன்னைக்கு ஆண்டவருக்கு முன்பாக நான் என்ன டெடிகேட் பண்றேன். 2026 I want to follow Jesus on a personal level. தனிப்பட்ட வாழ்க்கையில தேவனை ஆராதிப்பதும், வேதத்தை வாசிப்பதும், ஜெபிப்பதும், தனி ஜெபத்திற்கு, தனி வேத வாசிப்புக்கு, தனியா கர்த்தரை தேடுற நான் இன்னைக்கு என்ன அர்ப்பணிக்கிறேன். எனக்கு அதுல கொஞ்சம் குறைவு வந்துருச்சு. I want to commit before the Lord. இன்னைக்கு தேவனுக்கு முன்பாக நம்மை தாழ்த்துவோம். I have lost this. I have strong religion but no relationship. தேவனோடு ஒரு தனிப்பட்ட உறவில்லாத ஒரு வாழ்க்கையாக என் வாழ்க்கை மாறிடுச்சு. இன்றைக்கு நான் அதை சீர்படுத்த விரும்புகிறேன். I want to start praying again. தனியாக தேவனோடு நேரத்தை செலவழிக்க நான் தீர்மானம் எடுக்கிறேன். அப்படியே கரங்களை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, கிருபை தாங்கப்பா. உண்மை மனம் உருகி ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, எனக்கு கிருபை தாங்க. என்னுடைய வாழ்க்கையில் நிறைய குறைகள் இருக்குன்னு நான் கண்டுபிடிச்சேன். ஆண்டவர் என்னோட உணர்த்தினதை இன்றைக்கு சபைக்கு முன்னால் நான் சொல்றேன். நான் பர்ஃபெக்ட் கிடையாது, நிறைய குறைகள் எனக்கு இருக்கு. அநேக வெளியில வேலை பழு, எத்தனையோ எக்ஸ்கியூசஸ் சொல்லிட்டு சம்டைம்ஸ் ஐ டோன்ட் கிவ் எனஃப் டைம் ஃபார் த லார்ட். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் என்னோடு இடைப்பட்டார். யூ நீட் டு ரீடெடிகேட் யுவர் லைஃப் டு கிவ் காட் த ஃபர்ஸ்ட் டைம். தேவனுக்கு முதலாவது இடத்தை கொடுக்கறதுக்கு நாம நம்ம லைஃபை செட்ரைட் பண்ணணும். ஆசாவை போல நம்முடைய வாழ்க்கையில் உள்ள விக்கிரகங்களை எடுத்து போடணும். சில பேர் உங்களுடைய சோஷியல் மீடியாலேருந்து யூ நீட் டு கம் அவுட் ஆஃப் தட். ஏன்னா உங்களுக்கு தெரியுது, இரவு பகலாம் அதே தான் எனக்கு ஒரு அப்சஷன் மாதிரி ஆயிடுச்சு. பாஸ்டர், அப்சஷன் ஆயிட்டேன். இந்த ஷார்ட்ஸை பார்த்துக்கிட்டு, சோஷியல் மீடியாவில் ஸ்வைப் பண்ணிக்கிட்டு, இப்படியே தான் நாளெல்லாம் செலவு பண்ண. ஒரு நிமிஷம் கூட என் லைஃப்பில் ப்ரேயர்ன்றதே கிடையாது, பைபிள் ரீடிங் கிடையாது, தேவனை தேடுறது, கர்த்தரை வாயை திறந்து ஸ்தோத்திரம் பண்றது, துதிக்கிறது எதுவுமே கிடையாது. இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுக்க போறோம். இன்றையிலிருந்து எவ்ரி டே அலோன் வித் த லார்ட், கர்த்தரோடு நான் தனித்து இருக்கிறதற்கு எவ்ரிடே நான் தீர்மானம் எடுக்கிறேன். I want to have an alarm. I'm going to wake up. I'm going to go to the presence of God. Every day நான் தேவனோடு தனித்திருக்க நான் விரும்புகிறேன். I'm weak in this. I have totally lost. எனக்கு எதுவுமே கிடையாது, அந்த எக்ஸ்பீரியன்ஸே இல்லாமல் நான் இருக்கிறேன். ஆனால் தேவனுக்கு முன்பாக விக்கிரங்கள் எல்லாம், தோப்புகள் எல்லாம் உடைச்சு நொறுக்கி எரிச்சிட்டு, இந்த 2026 ஆண்டினுடைய துவக்கத்தில் இருந்தே
கர்த்தரை தேடுவதற்கு என் இருதயத்தை நான் திருப்ப விரும்புறேன். 2 கையை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, எனக்கு கிருபை தாங்கப்பா. என்னை தருகிறே உம் கரத்தில் என்னை படைக்கிறே உம் பாதத்தில் என்னை தருகிறே உம் கரத்தில் என்னை படைக்கிறே உம் பாதத்தில் உருவாக்குமே என்னை உருவாக்குமே என்னை உருவாக்குமே.